ஆசீர்வாதம், நான் உங்கள்கிட்டே தொடங்குறேன். மீண்டும் பிரதமருடைய வருகை என்பது வந்திருக்கிறது. 4 நாட்கள் பரப்புரைக்காக வருகிறார். ஏற்கனவே அவர் கோவையில் ரோட் ஷோ, பரப்புரைகள் என்றெல்லாம் மேற்கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டிற்கான இலக்கு இன்னும் சவாலாக இருக்கிறது என்பதனால அவருடைய வருகை அதிகமாக இருக்கிறதுன்னு பார்க்கணுமா, அல்லது இங்கே எங்களுக்கான அந்த பேஸ் இன்னும் இப்போ அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிற நம்பிக்கையில் அவர் வருகிறாரா? வணக்கம் கார்த்திகை செல்வன். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகை புரிவது எங்களுடைய பேஸ் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. அந்த பேஸை இன்னும் நாங்க ஸ்திரத்தன்மையை உருவாக்கணும். தமிழ்நாடு முதல் கட்ட தேர்தலிலேயே அதாவது இன்னும் கிட்டத்தட்ட 15 நாட்கள் தான் இருக்கின்றன. இந்த 15 நாட்களுக்குள்ளார தேர்தல் முடிஞ்சிட போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில பிரதமர் வர இருக்கின்றார். பிரதமர் வருவது ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி எங்களுடைய கட்சி ஒரு ஆழமா தன்னுடைய வேரை தமிழ்நாடு முழுக்க குக் கிராமங்கள் கூட இன்னைக்கு பாஜகவுடைய கொடி பறக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் சென்று சேர்ந்திருக்கிறோம். எங்களுடைய தலைமையில் இந்த தேர்தல் ஒரு அணியாக நின்று நாங்கள் வாக்காளர்களை சந்திக்க இருக்கின்றோம். முக்கியமான கட்சிகள் பாமக மற்றும் முக்கியமான கட்சிகளுடைய தலைவர்களே களம் காணக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். இந்த ஒரு சூழ்நிலையை பொறுத்தவரை எங்களுக்கு களம் மிகவும் ஃபேவரான ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது பிரதமர் வரும்போது அது இன்னும் எங்களுக்கு வெற்றியை நோக்கி எங்களை கொண்டு போய் சேர்க்கும். அதனால 2 கேள்விகள் அதுல வைக்கிறேன். இந்த தேர்தலுக்கு இப்ப 2014 தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி முதன்மையான ஒரு முழக்கமா வச்சது வளர்ச்சி அரசியல் அப்படிங்கிறது. 2014 முதல் முறையா பிரதமராக போட்டியிடக்கூடிய சூழல சொன்னாரு. 2019 தேச பாதுகாப்பு என்பது முதன்மையாக இருந்தது. 2024க்கு அப்படி ஒரு நரேட்டிவை இன்னும் செட் பண்ண முடியலையா? அதனாலதான் வெவ்வேறு விஷயங்களை எடுக்கிறீங்களா? குறிப்பா தென்னிந்தியா அல்லது தமிழ்நாட்டுக்கான என்ன இங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுல இன்னும் ஒரு சரியான போதாமை இருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா? ஏன்னா நீங்க வரைக்கும் எடுக்கிறதா அப்படி கேள்விகளா விமர்சகர்கள் முன்வைக்கிறாங்க. எஸ், ஓகே. பாஜக ஒரு தேசிய கட்சி. அதனுடைய நரேட்டிவ் தேசிய அளவுல செட் பண்ணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் நம்ம பார்க்கிறோம். போன தடவை நீங்க சொன்னது மாதிரி 2019 பாதுகாப்பு, அதுக்கு முன்னாடி தேச பாதுகாப்பு மிகவும் முக்கியமான ஒரு இஷ்யூ இருந்தது. 2014 ஒரு ஊழல் புரிந்த ஒரு காங்கிரஸ் கட்சியை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்பது மக்களுடைய கடமைன்றதை நாங்க கொண்டு போய் சேர்த்தோம். 2024 இப்ப உள்ள தேர்தல், கடந்த 10 வருடங்களாக நாங்கள் மக்களுக்கு செய்த சேவைகள், அவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்த வளர்ச்சி திட்டங்கள், அந்த வளர்ச்சி திட்டங்களோடு பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் எங்களுடைய போக்கஸ் ஏரியாவா இருக்கிறது விவசாயிகளுடைய நலன், இளைஞர்களுடைய நலன், பெண்களுடைய நலன் மற்றும் பாதுகாப்பு, ஏழைகளை வறுமை கோட்டுக்கு மேல் உயர்த்துவது. இது எங்களுடைய பேசிக் 4 அம்சங்களாக ஈவன் 2 மாதங்களுக்கு முன்பு எங்களுடைய தேசிய அளவில் நடந்த ஒரு கூட்டத்திலையும் இதே தான் நாங்கள் சொன்னோம். இப்போ ரொம்ப அழுத்தமா பதிவு பண்றீங்க. ஊழல் செய்த ஒருவரை கூட விடமாட்டோம் அப்படிங்கிறதும் பிரதமர் மோடி மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய அம்சம். ஆனால் 10 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்புக்கு பிறகு இதை சொல்லும் போது மக்கள் ஏற்பார்களா? 10 ஆண்டுகளா ஏன் யார் மீதும் எந்த கன்விக்ஷனோ அல்லது எந்த நடவடிக்கை எடுக்க முடியலங்கிற ஒரு கேள்வி சேர்ந்தே வராதா? அதாவது இதுக்கு 2 விதமாக பதில் சொல்லணும். ஒண்ணு 10 ஆண்டுகளாக எங்களுடைய கட்சியானது ஆட்சியில் இருக்கிறது. அதே சமயம் மாநில அரசுகளில் கிட்டத்தட்ட 18 மாநிலங்களில் எங்களுடைய கட்சி மற்றும் கூட்டணி கட்சிகள் மாநிலங்களில் ஆட்சி செய்கின்றோம். இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இதுவரை எந்த ஒரு அமைச்சரை நோக்கி அல்லது எங்களுடைய கட்சி அல்லது எங்களுடைய கூட்டணி கட்சி ஆட்சி புரியும் மாநிலங்களில் ஒரு முதலமைச்சர் மீது குறை இருக்கிறதா கரை இருக்கிறதாங்கிறத பத்தி கேள்வி இல்லை. அவ எதிரில் இருக்கவங்க மேல கரை இருக்குங்கிறீங்களா? அந்த கரையை போக்குவதற்கு அல்லது அந்த ஊழல்னா அதுல குற்றச்சாட்டப்பட்டவர்களுக்கு மீதான தண்டனை, அதுல ஏன் எதுவும் எந்த நடவடிக்கை எடுக்காம இப்ப மீண்டும் சொல்லும் போது என்ன நம்பிக்கை வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதாவது இதுல குற்றத்தை ஒரு ஆட்சி அவங்க மேல நடவடிக்கை எடுப்பதுன்றது அதுக்குரிய ப்ராசிக்யூஷன் டிபார்ட்மெண்ட் பண்றது, போலீஸ் துறை, சிபிஐ, இடி அது மாதிரியான நிறுவனங்கள் பண்ணிக்கிட்டு இருக்குது. அது பண்ணும்பொழுது உடனடியா நீங்க எப்படி திசை திருப்பீங்க? அதாவது பாஜக ஆட்சி தான் எதிர்கட்சிகளுடைய தலைவர்களை நாங்க சரி பிடிக்கிறோம். ஈவன் 2 நாளுக்கு
முன்னாடி கூட வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணப்பட்டார். அப்ப உடனடியா நீங்க வந்து இப்படி கேக்குறீங்க, அதாவது நாங்க தான் வந்து வேணும்னே அரெஸ்ட் பண்றோமான்னு. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அதுக்கு முகாந்திரம் இருக்கும்போது அவர்கள் மேல் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கின்றனர். ஆனால் நாங்க எடுக்கிறது நான் சொல்றேன், அது சர்ச் நடக்குது சார். இடியோ அமலாக்கத்துறையோ ஐடியோ அல்லது சிபிஐயோ நடவடிக்கைகள் இருக்கு, சர்ச் நடக்குது, கைது நடக்குது, எல்லாம் நடக்குது. நீதிமன்றத்தின் மூலமாக குற்றவாளிகள் என்று ஏதாவது ஒரு வழக்கில் தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறதா, தீர்ப்பு வாங்கப்பட்டிருக்கிறதா, அந்த தீர்ப்பை நோக்கி சென்றிருக்கிறதாங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க. அங்கதான் வெறும் பழிவாங்கதோட இருக்குதான்னு கேட்கிறாங்க. இந்த கேள்வியை நீங்க வந்து எங்களுடைய கட்சியவோ அல்லது ஆட்சியை பற்றி கேட்காம நீங்க வந்து நீதிமன்றங்களை நோக்கி இந்த கேள்வியை நீங்க வைக்கணும். குறிப்பா சுப்ரீம் கோர்ட்டை போய் கேளுங்க. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் அபெக்ஸ் பாடி, அதுக்கு தான் தெரியும். அவங்களுக்கு கீழே அவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் வெவ்வேறு ஹை கோர்ட்டுகளும் அதுக்கு கீழே இருக்குது. இந்த ஏஜென்சிஸ், அதுதான் சொல்றேன் இல்லைங்களா, ஏஜென்சிஸ் கொண்டு போய் அதை வந்து பண்றாங்க உடனடியா. ஒரு குறிப்பா சிதம்பரத்தையே நீங்க எடுத்துக்கோங்க. ப சிதம்பரம் அவர்களே, அவருடைய கேஸ் ஏன் நகர்ல, அவர் ஒவ்வொரு இடத்துலயும் போய் அவர் வழக்கு போட்டு அதை எடுத்து ஸ்டாப் பண்றாங்க. யார் மேல எல்லாம் கேஸ் இருக்குதோ அவங்களுடைய கேஸுகளை அவங்களே வந்து ஸ்டே பண்றாங்க. அந்த ஸ்டேவை தகர்த்து அடுத்த ஸ்டேஜுக்கு போறோமா, திரும்பி அந்த ஸ்டேஜ் வரைக்கிறாங்க. அதற்கான ஆப்ஷன் இல்லாம நீதிமன்றம் கொடுக்காதுல்ல. இப்ப பிஎம்எல்ஏல அரெஸ்ட் பண்றீங்க, 11 மாதங்கள். இப்போ சோடியாவோ அல்லது இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்களோ எல்லாம் சிறையில் தானே இருக்கிறாங்க. நீதிமன்றம் ஒரு ரிலீஃப் கொடுக்குதுன்னா லீகலா தானே சார் கொடுக்குது. சரி, அப்ப ரிலீஃப் கொடுக்கும் போதும் பிரச்சனை, ரிலீஃப் கொடுக்காத போதும் பிரச்சனை. எங்க பிரச்சனை இருக்குதுன்னா நீதிமன்றங்கள் இருக்கும்போது, நீதிமன்றங்கள் 3 நிலைமையிலும் இருக்கும் பொழுது அவங்கள்ட்ட புட்டப் பண்ண வேண்டிய கேள்வி இது. நீங்கள் வந்து இதுல நாங்கள் என்ன பண்ண முடியும்? ப்ராசிக்யூஷன் அவங்களோட இல்ல, ஒரு நிமிஷம் நான் அது முடிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த கேள்வி திரும்பி திரும்பி இதுக்கு வரதுக்காக நான் பதில் செய்யுங்க. நான் இதோட சேர்த்து சொல்றேன். ஏன் இந்த கேள்வி முன்வைக்கப்படுதுன்னா, நான் யாரையும் விட மாட்டேன்னு பிரதமர் மோடி அழுத்தம் திருத்தமா சொல்லும் போது ஏன் இவங்களெல்லாம் விட்டுருக்கீங்க கேள்வியும் சேர்ந்து உங்கள்கிட்ட வரல. உங்களை ஆதரிக்கக்கூடியவர்களே எதிர்பார்ப்பாங்கல்ல. அதாவது 2-3 நாட்களுக்கு முன் பிரதமரே சொன்ன வந்து ஒரு பதில தான் நான் இங்கேயும் ரிப்பீட் பண்றேன். இடியோ சிபிஐயோ ஐடியோ அவங்களாம் வந்து ஒரு சுயேட்சையான ஒரு அமைப்புகள். அவங்க செய்யற வேலைகளை நாங்க எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? அவங்க அருமையான வேலைகளை செஞ்சிட்டு இருக்காங்க. நீதிமன்றம் போய் ஸ்டே கொடுக்குது. அந்த சமயத்துல அவங்களுடைய பணிகளை செஞ்சிட்டு இருக்காங்க. அது வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டு இருக்கும். உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணமே சொல்றேன். இடி கேஸுடைய இந்த 2G கேஸ் நீங்க எடுத்துக்கோங்க. என்னுடைய கேஸ் கிட்டத்தட்ட ட்ரையல் கோர்ட் கொடுத்த அந்த ஜட்ஜ்மெண்ட்டை எதிர்த்து இப்பதான் வந்து 7 வருடம் கழிச்சு இப்பதான் அடுத்த ஸ்டேஜ் போயிருக்கும். இது எங்களுடைய தப்பு கிடையாது. கோர்ட்டோடைய அவங்க டைம் அது அடுத்து வந்து அந்த ஜட்ஜ் மாறுறாங்க, இன்னொரு ஜட்ஜ் கேட்கிறாரு, அடுத்த ஜட்ஜ் வராரு. நீதிமன்ற நடவடிக்கைகளை பற்றி அதை கேட்டு அவருக்கு கூடுதலா புரிஞ்சுக்கலாம். டாக்டர் சையத், நீங்க குறுக்கிட விரும்புறீங்க? எஸ், இல்ல அண்ணன் பேசினாங்க, இடி எல்லாமே டிலே ஆகுது, அதெல்லாம் இருக்கட்டும் சார். பாஜகவுடைய வாஷிங் மிஷினை பத்தி ஏதாவது பேசுங்க. அசோக் சவான் மேல நீங்க வச்ச வழக்கு என்னாச்சு? ஆதர்ஷ் ஊழல், ராணுவ வீரர்களுக்கு அவர்கள் விதவை மனைவிகளுக்கு கட்டப்பட்ட பிளாட்ல ஊழல் பண்ணவர் நீங்க தான் குற்றம் சாட்டினீங்க. இன்னைக்கு அவரை கூட வச்சுக்கிட்டு புனிதப்படுத்துறீங்களே, அந்த வழக்கு என்னாச்சு? நீதிமன்றத்தை விட்டுருங்க. நீங்க உங்களுடைய தார்மீக ரீதியாக அப்ப அன்னைக்கு அசோக் சவான் மீது நீங்கள் வைத்த அத்தனை குற்றச்சாட்டுகளும் அவதூறு, அதனால இன்னைக்கு அசோக் சவானை நாங்க கட்சியில சேர்த்துக்கிறோம்னு சொல்றீங்களா? நீங்க நீதிமன்றத்துக்கு பின்னாடி ஒளிய வேணாம். ஹெமந்தா பிஸ்வா மேல நீங்க வச்ச வழக்குகள் குற்றச்சாட்டுகள் என்ன ஆச்சு? இன்னைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு ஆர்டிகல் நேற்று வந்திருக்கு. 25 அரசியல்வாதிகள் மீது நீங்கள் போட்ட வழக்குகள், அது இடி மேல இருக்கட்டும், இடி நீதிமன்றம் காலதாமதம்லாம் இருக்கட்டும், ஆனா பாஜகவுக்கு ஊழல் சார்ந்த விஷயத்துல ஒரு குறைந்தபட்ச தார்மீகம் இருக்கணும்ல. அந்த தார்மீகம் எங்க போச்சு? எதிர்கட்சியா இருக்கும்போது உங்களை எதிர்க்கக்கூடியவர்கள் இங்க இடி மேல ஏன் வருதுன்னா, இவர்கள் இந்த 25 நடவடிக்கை எடுத்தா பழிவாங்கல்னு சொல்றீங்க. அதே நடவடிக்கை எடுக்கக்கூடியவர்கள் நான் முடிச்சிட்டு வரேன். ஏன் அதே நடவடிக்கை எடுக்கக்கூடியவர்கள் பாஜகவில் சேர்ந்த பிறகு அவர்களுடைய வழக்குகள் மெதுவா போகுது. உங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்படுகிறார். உங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய மணீஷ் சிசோடியா கைது செய்யப்படுகிறார். உங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்படுகிறார். ஆனா இவர்கள் எல்லாம் நான் சும்மா போற போக்குல சொல்ல, 25 பேர் மீது வழக்கு, 20 வழக்குகள் அப்படியே முடங்கி கைது ரிமாண்ட் கொடுக்கிறது நீதிமன்றம் தானே, பிரைமா ஃபேசி இல்லாம கொடுக்கல. இதே பிரைமா ஃபேசி ஏன் இங்க அப்ளை ஆகலன்னு கேக்குறேன். இதுலதான் இவர் சொல்றாருல, முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறத விட இடி சுதந்திரமா செயல்படுதுன்ற. இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் உள்ள வந்த உடனே சார்,
எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ, வெஸ்ட் பெங்கால்ல நீங்க செக்ரட்டரியை மாத்துறீங்க, எல்லாம் மாத்துறீங்க. ஆனா இடி மட்டும் யாருக்கும் கட்டுப்படாது. எலெக்ஷன் கமிஷன் வந்த பிறகு இடி யார் யாரெல்லாம் எதிர்க்கட்சிகள் இருக்காங்களோ அவங்க எல்லாம் கைது பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப பிரச்சாரம் இந்த தலைப்புக்குள்ள வரேன். யார் பேசுகிறார்கள், என்ன பேசுகிறார்கள்னா தமிழ்நாட்டு மக்கள் பாக்குறாங்க. பிரச்சாரத்துல வரும்போது ராகுல் காந்தி என்ன பேசுறார், மோடி என்ன பேசுறாருன்னு பாக்குறாங்க. ராகுல் காந்தி நீட் வேணான்னு பேசுறாரு. அவர் காங்கிரஸ் இதற்கு முன்னாடி ஏற்ற நிலைப்பாடு அது தமிழ்நாட்டுக்கு எதிரான நிலைப்பாடுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு நிலைப்பாட்டிலையும் மாறி வந்து காங்கிரஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி பேசுது. சமூக நீதியை பத்தி பேசுது, MSME ஸ்ட்ரென்தன் பண்றத பத்தி பேசுது, இது எல்லாம் பேசுது. ஆனா பிரதமர் வந்து என்ன பேசுறாரு, திரும்ப ஊழல்ன்றாரு, திரும்ப வாரிசு அரசியல்ன்றாரு. ஆனா குமாரசாமி, HD தேவகோடா, நிக்கில் குமாரசாமி அவர்களோட கூட்டணி வைக்கும் போது அது குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் உங்க கண்ணுக்கு தெரியலையா? ராம்விலாஸ் பாஸ்வான், சிராக் பாஸ்வான் அவங்களோட கூட்டணியில வச்சிருக்கீங்களே, அங்க வாரிசு அரசியல் தெரியலையா? இன்னைக்கு அஜித் பவாருடைய மனைவி, அரசியலுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது, திடீர்னு வந்து இன்னைக்கு சுப்ரியா சுலேக்கு எதிராக அரசியல்ல நிக்கிறாங்க. அவங்களுக்கு ஆதரவா பாஜக போய் ஓட்டு கேக்குதே, அது வாரிசு அரசியல் கிடையாதா? சௌமியா அன்புமணி வாரிசு அரசியல் கிடையாதா? அன்புமணி ராம்தாஸ் அந்த குடும்பம் தான் இப்ப கட்சியை கட்டுப்படுத்துது, அங்க வாரிசு அரசியல் தெரியாதா? அப்ப 2014 இவர்கள் சொன்ன ஊழல் ஒழிப்புலயும் பாஜக என்ன பொறுப்புல இருக்கார் திமுக? இல்ல நான் சொல்றேன், நாங்க எங்கேயுமே வாரிசு அரசியல் எதிர்த்து பேசல. வாரிசு தகுதியானவர்களாக இருந்தால் அரசியலுக்கு வர வேண்டும், வாரிசு என்பதற்காகவே அரசியலுக்கு வரக்கூடாதுன்ற நிலைப்பாடுல இருக்கக்கூடிய திமுக. அதனால நாங்க இந்த குற்றச்சாட்டை பாஜக மேல வைக்கல. அப்ப வாரிசு அரசியலை திமுகவும் காங்கிரசுக்கும் எக்ஸ்க்ளூசிவா குற்றச்சாட்டு. அதிமுக என்ன சொல்லுதுன்னா, புதிய முகங்களை அறிமுகப்படுத்துறது நாங்க ஒன்றிய செயலாளரா இருக்கக்கூடியவங்க இருந்து எல்லாரையும் நாங்க வேட்பாளரா இருக்கிறோம். எங்களுடைய ஒன்றிய செயலாளர் 3 பேர் கேண்டிடேட்டா வந்திருக்காங்க. கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஒன்றிய அளவுல பொறுப்புல இருக்கக்கூடியவர் தான் கேண்டிடேட். நாங்களும் கொண்டு வந்துகிட்டு தான் இருக்கோம். அது ஒரு பேலன்ஸ். ஜெயிக்கிறதுக்கு யார் சரியானவர்களோ அது கொடுப்போம். அதனால இதெல்லாம் பேசுவாங்க. இப்ப தமிழ்நாட்டினுடைய அல்லது திமுக கூட்டணி முன்வைக்கக்கூடிய பிரச்சனைகளை அல்லது இஷ்யூஸை ராகுல் காந்தியும் ஏற்றுக்கொண்டு அல்லது அதற்கேற்ற வகையில் தங்களுடைய நிலைப்பாடுகளை மாற்றி இருக்கிறார். ஆனா பாரதிய ஜனதா கட்சி வரும்போது புயல் நிவாரணத்திற்கு தேசிய பேரிடர்ல இருந்து குஜராத்துக்கு எந்த கோப்புகளும் இல்லாமல் பணத்தை கொடுத்ததை போல நாங்கள் கோப்பு கொடுத்து 3 மாசம் ஆயும், நீங்க 5 வாட்டி வந்திருக்கீங்க, 5 பைசா கூட கொடுக்கலன்றதை இங்க இருக்கக்கூடியவங்க கேக்குறாங்க. அங்க சைனால பிரதமர் இவ்வளவு முறை வர்றாரு அப்படிங்கிறது உங்களுக்கு பிரச்சனையா? இல்ல அவர் 10 வாட்டி பிளான் பண்ணிருக்காரு. இன்னும் கூடுதலா ஒரு 5 வாட்டி வந்தார்னா திமுகவுக்கு வாக்கு வித்தியாசம் அதிகமாகவும் வெற்றிக்கு. அவருக்கு இவ்வளவு தூரம் வராரு, ராகுல் காந்தி அவர்களோ கார்கேவோ எத்தனை முறை வந்திருக்கிறார், அவங்க ஏன் வரல? அவங்க வராமலே நாம இந்த வெற்றியை பார்த்துடலாம். ராகுல் காந்தி வந்துதான் திமுக வேட்பாளரை ஜெயிக்க வேண்டும் அப்படின்ற சூழல் இல்ல. காங்கிரஸ் வேட்பாளருக்கும் சேர்த்து தானே 40க்கும் எங்க தலைவர் பொறுப்பு எடுத்துட்டாரு. நான் ஜெயிக்க வைக்கிறேன், எல்லாரும் எங்கள் மீது வைத்த விமர்சனம், வெற்றி பெறக்கூடிய எளிமையா வெற்றி பெற தொகுதிகள்லாம் காங்கிரஸுக்கு கொடுத்துட்டீங்க. அதனால தமிழ்நாட்டை பொறுத்தவரையில திமுக எடுத்த முன்னெடுப்பு, திமுக தான் பிரதான கட்சியாக இருக்குது. அதனால ராகுல் வந்துதான் ஜெயிக்க வேண்டும் அப்படின்ற சூழல் இல்லாதனால இருக்கு. ஆனா பிரதமர் மோடி அவர் எங்களுக்கு வருவது அச்சுறுத்தல் இல்லை. இன்னும் 5 வாட்டி கூடுதலா வந்தார்னா திமுகவுக்கு வர வேண்டிய வாக்குகள் அதிகமா வரும்ன்றதுதான் எங்களுடைய முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன்.